பகவானது ஒவ்வொரு கீர்த்திமையும் அவனுடைய பெயரையும் எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகின்றால், அப்ப இது ஞானமாக அவர்கள் தோழிகளுக்கு போகின்றது. அப்ப என்ன ஆகிறதுன்னா, சூரியன் வர வர இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்த உடனே செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். அப்ப ஒரு பூ வந்து தோட்டத்துல இருக்கிறது, மலர்கின்றது. மற்றொன்று வாய், எது வந்து சூரியனை கண்ட உடனே மூடுமோ அந்த பூ மூடுகிறது. சூரியனை கண்டவுடன் முகிழக்கூடிய மலர். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆச்சாரியனுடைய அறிவுரை சூரிய ஒளியாக வரும்பொழுது நம்ம கிட்ட இருக்கிற ஞானம் ஒளிர்விட தொடங்குகின்றது. நமக்குள்ள இருக்கிற அறியாமை கூம்பி விடுகின்றது. அப்ப அறியாமை விலகி ஞானத்தை விளங்க வைப்பதை இந்த பாசுரம் சொல்கின்றது. புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாம் 14வது பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம். கண்ணன் சார், இது ஒரு நல்ல இன்னும் அடுத்த நிலை. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நிலையில வளர்ந்து வரக்கூடிய அந்த தோழியினருடைய ஞான நிலைகளை பார்த்துக்கிட்டே வரோம். ஆக ஞானத்தினுடைய 2 நிலைகளாக பார்க்கலாம். ஒரு நிலை தான் ஞானமுற்று இருப்பது. அடுத்த நிலை ஞானத்தினுடைய இன்னொரு முதிர்ச்சியாக பார்ப்பது எதுனா, நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்காம நாம் அறிந்து கொண்ட விஷயத்தை இன்னும் தெளிவாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த தன்மை இல்லையா? ஆமா. ஏன்னா இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய தன்மை வந்து சிறந்த பேச்சாளர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பெரிய குருமார்களுடைய அந்த தனி தன்மை, ஆச்சாரியர்களுடைய பெருமை எதுல இருக்குன்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த தெளிவான ஒரு விளக்கத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தோழியாக இருக்கக்கூடிய நாவுடையாயை எழுப்பக்கூடியதாக அமையக்கூடிய ஒரு பாசுரம். இன்னொன்று என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த பாசுரத்தை படிப்படியா முதல்ல வந்து சூரியன் உதிப்பதற்கு முன்பிருந்த நேரத்திலிருந்து இப்ப சூரியன் உதித்து விட்டது. அந்த காலநிலையும் காட்டிக்கொண்டே வருகின்றால், அது அடுத்தது என்னன்னா, படிப்படியாக அவர்கள் ஞானம் பெறுவதை, ஒரு ஆச்சாரியனாக இருந்து எப்படியெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், படிப்படியாக அவர்கள் ஞானம் பெறுவதை காட்டுகின்றதையும் வரிசையாக காட்டுகின்றார். எப்படின்னா, இன்னைக்கு பல அறிவுரைகள் ஆச்சாரியனிடமிருந்து கிடைத்திருக்கின்றது. இங்கு ஆச்சாரியனாக ஆண்டாளே இருந்து தன் தோழிகளை வழிநடத்துகின்றார். அப்ப பகவானது ஒவ்வொரு கீர்த்திமையும் அவனுடைய பெயரையும் எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகின்றால், அப்ப இது ஞானமாக அவர்கள் தோழிகளுக்கு போகின்றது. அப்ப என்ன ஆகிறதுன்னா, சூரியன் வர வர இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்த உடனே செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். அப்ப ஒரு பூ வந்து தோட்டத்துல இருக்கிறது, மலர்கின்றது. மற்றொன்று வாய், எது வந்து சூரியனை கண்ட உடனே மூடுமோ அந்த பூ மூடுகிறது. சூரியனை கண்டவுடன் முகிழக்கூடிய மலர். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆச்சாரியனுடைய அறிவுரை சூரிய ஒளியாக வரும்பொழுது நம்ம கிட்ட இருக்கிற ஞானம் ஒளிர்விட தொடங்குகின்றது. நமக்குள்ள இருக்கிற அறியாமை கூம்பி விடுகின்றது. அப்ப அறியாமை விலகி ஞானத்தை விளங்க வைப்பதை இந்த பாசுரம் சொல்கின்றது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த சூரியனுடைய ஒளி அப்படிங்கிறது நம்முடைய அறிவை திறக்கக்கூடியது. அதாவது ஆச்சாரியனுடைய பொன்மொழி விளக்கங்கள், அந்த ஞானம் நம்மை மலர வைக்கும். நம்முள் இருக்கின்ற அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை மேல கொண்டு வரும். அதை நம்ம எப்பயுமே நம்ம விளக்க வச்சு ஒப்பிட சொல்லுவோம். இதுல வந்து செங்கழ் நீர் மலர்வதையும் ஆம்பல் கூம்பினதையும் வைத்து இந்த ஒரு ஒப்புமை சொல்றது வந்து ரொம்பவே ரசிக்க கூடியதா இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்றான்னா, காலை புலர்ந்து விட்டதற்கான இன்னொரு அடையாளம் என்னன்னா, முனிவர்கள், யோகிகள்லாம், தபசிகள்லாம் வந்து கோயிலை நோக்கி நடக்க ரொம்ப அதுல 2 விஷயம் சொல்றான். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். அது ஏன் அப்படின்னா, எல்லாரும் இன்னைக்கு காவி கட்டிக்கிறாங்க. எல்லாரும் காவி கட்டினவங்கெல்லாம் ஞானிகளா அப்படி? இது வந்து இந்த
2000 ஆண்டுகள்ல கலியுகத்து முத்தின இடத்துல என்ன நடக்கப் போகிறது என்பதை 7ஆம் நூற்றாண்டுல பார்த்தவர். காவி கட்டினாலாம் அவன்லாம் சாமியார், அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நம்பாத அப்படிங்கிறான். அதற்குன்னு வெவ்வேறு அடையாளங்கள் இருக்கு. அதுல ஒரு அடையாளமாக அவங்க காவி கலர்ல ஒரு வேஷ்டி கட்டியிருப்பாங்க. ஏன் அதை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு சொல்றாங்க? பல் வெண்மைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டு, உணவுப் பொருளா இருக்கட்டும், மற்ற லாகிரி வஸ்துக்கள் எல்லாம் சாப்பிட்டா பல்லோட கலர் மாறி போயிடும். ஒரு நல்ல ஞானிக்கு அழகு என்னன்னா, தேவையானதை சரியாக மட்டும் சாப்பிட்டா பல் வெண்மையாகவே இருக்கும். அப்ப இவன் வேற எந்த தவறான வழிக்கும் போகாத சாமியார் அப்படின்னு யாரையாவது கண்டுபிடிக்கணும்னு நான் பல்ல பார்க்கணும். பல் வெண்மையாக இருந்தால் இவன் சரியாக இருப்பான்னு நம்பலாம். ஏன்னா இன்னைக்கு பல்ல வெண்மையாக்குறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் வந்துச்சு. அதனால இது சொன்னா நம்ப முடியாது. ஆனால் அந்த காலத்துல சரியான ஒரு ஞானி சாமியாராக இருக்கின்றார்னா பல் வெண்மையாக இருக்கணும். வெத்தலை பாக்கு போட்டுருக்கூடாது, வேற விஷயங்கள்லாம் போட்டு பல் அழுக்காக இருந்தால் அவன் சரியில்லாத ஆள் அப்படிங்கிறத ஒரு அடையாளத்தையும் இங்க காட்டுகின்றார். அதனால தான் வெண்பல் தவத்தவரும் வெண்பல் தவத்தவர். ஏன்னா இப்படி முடிச்சிடலாமே, காவி வேஷ்டி கட்டினவங்க செங்கல் பொடி கூரை தவத்தவர்னா பொருள் வரும். ஆனா வெண்பல் தவத்தவர்னு வெரி ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்தை ஆண்டாள் இங்க சொல்கின்றாள். அதே மாதிரி மீண்டும் சங்கு ஒலி கேட்கிறது, அவங்க போறாங்க. இதுல முக்கியமா அவன் என்ன சொல்றான்னா, நேத்து வரைக்கும் நீ எப்படிப்பட்டவனா, நீதான் வந்து பெருமாள் அப்படி இப்படி நம்ம தான் போகணும்னு எல்லாரையும் சொல்லி மோட்டிவேட் செய்யக்கூடிய ஆள் நீ. நீதான் வந்து எங்களை எழுப்பி இருக்கணும். நாங்க வந்து உன்னை எழுப்பின பிறகும் நீ வந்து எழுந்துக்காம இந்த பாகவதர்களுடைய கூட்டத்துல வந்து சேராம நிக்கிறியே. ஏன்னா நீ வந்து நாவுடையாய், நீ வந்து உனக்கு மட்டும் இறைவனுடைய ஞானம் இல்லை, அந்த ஞானத்தை எல்லோருக்கும் விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு வந்து திறம் இருக்கு. நீ வந்து பேசினா இன்னும் 4 பேர் கூட சேர்ந்து வருவாங்க. இன்னும் என்ன சொல்றான்னா, சொல்றதையும் சொல்லிட்டு எழுந்திருக்காம இருக்க உனக்கு வெக்கமா இல்லையா? நானாதாய் நாணம் இல்லாமல் படுத்திருக்கின்றாய் அப்படியே சொல்லலாம். இன்னொன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம எந்திரிக்கிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சேன்னு நினைச்சு நீ ஒரு தயக்கம் வந்துடும் இல்லையா? நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யாம விட்டுட்டா நமக்கு ஒரு அச்சம் நாணம் வரும் இல்லையா? அந்த மாதிரி கடமையில இருந்து தவறிட்டோமேன்னு நினைச்சு எங்களோடு வந்து சேர்ந்துடாம போயிடாத, கொஞ்சம் தாமதமானாலும் பரவாயில்ல, எழுந்து வா, நாம் எல்லோரும் சேர்ந்து உன்னுடைய திறத்தாலே இன்னும் கொஞ்சம் பாகவதர்களை சேர்த்து கொண்டு ஆய்ச்சியர்களை சேர்த்து கொண்டு நாம் போய் பறையை அடைவோம். இன்னும் ஒரு செய்தியும் இதுல இருக்கு, அதை சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்வோம். செய்யக்கூடாத ஒன்றை ஏதோ செய்து விட்டோம், இதே மாதிரி சொல்வாக்கு, சொன்ன வாக்கை காப்பாத்தல, அது ஒரு தவறு. இப்படி எல்லாம் பல தவறுகள் இருந்ததுன்னா அதுக்கு பிராயச்சித்தம் என்ன? இப்போ பல விஷயங்கள் இருக்கு. இப்ப பல கதைகள் இருக்கு. ராமநாம வைபவத்துல ஒரு பெண்ணுக்கு வந்து தவறு நடந்துடும், அந்த பாபம் எப்படி போகுங்கிறத சொல்றதே தனி கதை. ராமநாமத்தை சொன்னதுனால அவளுக்கு இருந்த தோஷம் விலகும் அப்படின்னு பகவத் நாம போதேந்திராளோட கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இங்கே என்ன சொல்ல வரா? ஆமா, நீ சொன்ன வாக்கை காப்பாத்தல, அதற்காக நீ நானி போய் உள்ள உட்கார வேண்டாம், வெளியில வா. எல்லா தவறுக்கும் ஒரே பிராயச்சித்தம் தான் பகவன் நாமாவை சொல்வது. அதனால் அந்த பிராயச்சித்தத்தை செய்யலாம். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். அவனுடைய நாமத்தை பாடலாம், எழுந்து வா, உன்னுடைய தோஷமும் உன்னுடைய குற்றமும் மாறும் அப்படி என்று சொல்லி இன்றைய தின பாசுரத்துல எப்படி நமக்கு நாமத்தை சொல்ல சொல்ல இறைவனை வழிபட வழிபட ஞானம் பெருகி அஞ்ஞானம் மறைகிறது. அடுத்தது நல்ல சாமியார்னா யாரு? நல்ல ஞானம் என்பது தெளிவான சொல்லில் இருந்து வெளிப்படுவது. அடுத்தது எல்லா தப்புக்குமாக பிராயச்சித்தமாக இறைவனுடைய நாமம் இருக்கிறது என்று இன்றைய பாசுரத்தில் காட்டுகின்றார். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நிறைய தத்துவங்களை ஒரே பாசுரத்திற்குள் வந்து ஒரு சொற்களை கட்டி கட்டி ஆண்டாள் வந்து அழகான பாசுர மாலையை தொடுத்து வருகிறாள். மேலும் அவளுடைய அந்த ஆன்மீக அனுபவத்தை நாம் ரசிக்க இருக்கிறோம். அடுத்தடுத்த பாசுரங்களில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.